ஆண்டாள் கோபமா? அறிவாலயத்தின் அபசகுணமா? துர்கா ஸ்டாலின் வருகையில் நேர்ந்த விபரீதம். அலரும் அறநிலையத்துறை. பக்தர்களின் நம்பிக்கையோடு விளையாடுகிறதா இந்த விடியா திமுக அரசு? புனிதமான ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஆன்மீகவாதிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு வரவிருந்த சூழலில் அங்கே நடந்திருக்கும் அபசகுணம் வெறும் தற்செயலானதா அல்லது இந்த கையாளாகாத அறநிலையத்துறையின் நிர்வாக சீர்கேடா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலில் ஆடிப்பூரம் திருவிழா களை கட்டியுள்ளது. 10ஆம் நாள் திருவிழாவான நேற்று காலை யாகசாலையில் பூஜைகள் நடந்து கொண்டிருந்த போதுதான் அந்த அதிர்ச்சி அரங்கேறியது. அங்கே வைக்கப்பட்டிருந்த புனிதமான கும்பங்கள் மற்றும் நீர்க்கலசங்கள் அராஜகமான முறையில் கீழே தள்ளப்பட்டு புனித நீர் தரையில் சிந்தி ஓடி இருக்கிறது. இது வெறும் விபத்தல்ல, அதிகார போட்டிகள் விளைந்த அநாகரீகம் என்று பக்தர்கள் கொதிக்கின்றனர். விஷயம் என்னவென்றால், அங்கே அதிகாரிகளுக்கும் பரிசாரர்களுக்கும் இடையே நிலவும் கோஷ்டி மோதல்தான் இந்த கூத்துக்கெல்லாம் காரணம். அமைச்சர் சேகர் பாபுவுக்கு நெருக்கமான ஒரு அதிகாரியின் தலைமையிலான அணிதான் வேணுமென்றே இந்த கும்பத்தை சாய்த்து பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. முதலமைச்சர் வீட்டு பெண்மணி வரப்போகும் நேரத்தில் கூட தங்களது ஈகோ அரசியலை ஒரு புனிதமான கோவிலில் காட்டுவதா? இதுதான் நீங்கள் சொல்லும் ஆன்மீக ஆட்சியா? இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கடும் டென்ஷனில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. புனித நீர் கீழே கொட்டியதை ஒரு மிகப்பெரிய அபசுகுணமாக அவர் பார்க்கிறார். இதனால் அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கரமான டோஸ் விடப்பட்டுள்ளதா? உடனே இதற்கு பரிகாரங்கள் செய்யும்படியும் விசாரணை நடத்தும்படியும் மேலிடத்திலிருந்து உத்தரவுகள் பறக்கின்றன. துர்கா ஸ்டாலின் வருவதற்காக காட்டப்படும் இந்த வேகம் சாதாரண பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் இதே துறை காட்டுமா? அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்வதை போல இந்த அறநிலையத்துறை என்பது கோவில்களை பராமரிக்க அல்ல, அதை சிதைப்பதற்கே செயல்படுகிறது என்பதற்கு இதுவே சாட்சி. கோவிலுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி மோதல் நடப்பதையும் கும்பங்கள் கீழே தள்ளப்படுவதையும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிர்வாகமாக இந்த திமுக அரசு இருக்கிறது. இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வரும்போது மட்டும் பதறும் அதிகாரிகள் ஆண்டாளின் புனிதம் கெடுக்கப்பட்ட போது எங்கே போனார்கள்? பக்தர்களின் உணர்வுகளை தொடர்ச்சியாக காயப்படுத்தும் இந்த திமுக அரசுக்கு ஆண்டாள் ஒரு பாடம் புகட்டுவார். பரிகாரம் செய்வதால் மட்டும் பாவம் தீர்ந்து விடாது. ஆன்மீகத்தில் அரசியல் கலப்பதும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதும் தொடர்ந்தால் மக்கள் வரும் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். புனித நீர் சிதறியது வெறும் அபசகுணம் மட்டுமல்ல, அது இந்த அராஜக ஆட்சியின் வீழ்ச்சிக்கான அறிகுறி. கோவில் பக்தர்களுக்கே சொந்தம் அறநிலையத்துறையின் அராஜகம் ஒழியட்டும்.